الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ما نقصت صدقة من مال وما زاد الله عبدا بعفو إلا عزا وما تواضع أحد إلا رفعه الله أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسول الله صلى الله عليه وسلم. அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை வழி தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இறையில்லமா மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பித்துள்ளானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் இயலுமானவரை முடிந்தவரை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் விலக்கல் விடுத்தானோ வேண்டாம் என்று சொன்னானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டும் வாழ்க்கையில் முற்றும் முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ரமலான் கண்ணியம் மிகுந்த மாதம், மேன்மை மிகுந்த மாதம், சிறப்பு மிகுந்த மாதம். இந்த ரமலானுடைய மாதம் இன்று இன்னும் சில மணித்தியாலங்களில் எம்மை விட்டும் பிரியாவிடை தர இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த மாதம் எம்மை வந்தடைந்து எமக்கு ரஹ்மத்தை சேர்த்து தந்தது. எம்முடைய பாவங்களை எம்மை விட்டும் போக்கியது. நரகத்திலிருந்து எம்மை விடுதலை செய்தது. எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை கொட்டி தந்தது. எங்களை இரவு நேரத்தில் அமல் செய்ய வைத்தது. பகல் நேரத்தில் பசிக்க செய்தது. பகல் நேரத்தில் தாகிக்க செய்தது. அல்லாஹ்வினுடைய பயத்தை கொண்டு வந்து சேர்த்தது. ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய கூலியை தந்தது. ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுகளுடைய கூலியை தந்தது. இப்படி ஏராளமான சிறப்பு பெற்ற இந்த ரமலான் இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் எம்மை விட்டும் பிரியாவிடை தர இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ரமலானுடைய மாதம் எம்மை விட்டும் செல்வதற்கு முன்னால் எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய, எம்முடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு இருக்கிறது. அந்த பண்பை, அந்த தன்மையை நாம் எம்முடைய வாழ்க்கையில் சேர்த்து கொண்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் மரணம் பரியந்தம்
மௌத்து வரைக்கும் எம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தன்மைதான் மன்னிப்பு. மன்னிப்பு என்ற தன்மை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த காலகட்டம் ஹிஜ்ரி 8ஆம் வருடம். இதே ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் கடைசி 10 நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நோன்பு நோற்றவர்களாக மிக பெரும் ஒரு திட்டம் ஒன்றை தீட்டுகிறார்கள். அதுதான் மக்காவை பிடிப்பதற்குண்டான திட்டம் தீட்டுகிறார்கள். அல்லாஹ் அந்த வருடத்தில்தான் மக்காவுடைய வெற்றியை கொடுத்தான். ஃபத்ஹ் மக்கா வரலாற்றில் பெயர் பதித்த சம்பவம் இதே ரமலானுடைய மாதம் ஹிஜ்ரி 8ஆம் வருடம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதீனாவில் இருந்து சஹாபாக்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூரா செய்கிறார்கள். மக்காவை எப்படி பிடிப்பது, மக்காவை எப்படி வெற்றி கொள்வது, நோன்பு பிடித்தவர்களாக. அந்த நேரத்தில்தான் பல திட்டங்கள் தீட்டப்படுகிறது. அதிலே இருந்த ஒரு மனிதர், ஒரு சஹாபி, ஹாத்தப் இப்னு அபி பல்தஆ. ஹாத்தப் இப்னு அபி பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முஸ்லிமான, ஒரு முஃமினான ஒரு சஹாபி. மக்கா வெற்றி கொள்ளப்பட போகிறது. அவர் நினைத்தார், என்னுடைய முழு குடும்பமும் மக்காவாசிகள், மக்காவிலே இருக்கிறார்கள். இவர்கள் போய் மக்காவை வெற்றி கொள்ளும் சந்தர்ப்பத்தில் யுத்தம் செய்வார்கள். என்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் பயந்தார்கள். குடும்பத்தை பயந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சஹாபாக்களினுடைய முழு திட்டத்தையும் ஒரு கடிதம் வழியாக எழுதி ஒரு பெண்ணுடைய கையில் கொடுத்து அனுப்பினார்கள். மக்காவாசிகளுக்கு இதை கொடுத்து விடுங்கள் என்று. அல்லாஹ் இந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து விடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், ரௌதா ஹாக் என்ற ஒரு இடம், அந்த இடத்தில் இப்பொழுது ஒரு பெண்மணி நடந்து சென்று கொண்டிருக்கிறாள், பயணம் செய்து கொண்டிருக்கிறாள். அவளிடத்தில் ஒரு கடிதம் இருக்கிறது. அந்த கடிதத்தை எப்படியாவது எடுத்து கொண்டு வாருங்கள். இந்த 3 சஹாபாக்களும் சென்றார்கள். அந்த பெண்மணியை பிடித்தார்கள். அந்த இடத்தில் வைத்து பிடித்தார்கள். சொன்னார்கள், அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள், ஐனல் கிதாப் அல்லதி மஅக், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கடிதம் எங்கே, அந்த கடிதத்தை தா. அவள் சொன்னால், மா மஅஇ கிதாப், என்னிடத்தில் எந்த கடிதமும் இல்லை. அந்த நேரத்தில் இந்த 2 சஹாபாக்களும், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 சஹாபாக்களும் நினைச்சாங்க, இந்த பெண்மணி சொல்வது போல உண்மையிலே அவளிடத்தில் கடிதம் இல்லை என்று தான் நினைச்சார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார்கள், மா கதிப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்ணிடத்தில் கடிதம் இருக்குது என்று சொன்னால் அது உண்மைதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். கடிதத்தை கேட்டார்கள், மறுபடியும் கேட்டார்கள். சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வல்லதி யுஹ்லஃபு பிஹி, எவனின் மீது சத்தியம் செய்யப்படுமோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீ மாத்திரம் அந்த கடிதத்தை உன்னிடத்திலிருந்து எனக்கு தராவிட்டால், வெளியாக்காவிட்டால், உன்னுடைய ஆடை முழுக்க நான் களைந்து விடுவேன் என்று சொன்னார். அந்த பெண்மணி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தை, உண்மையிலே இவர் செய்து விடுவாரா, என்னுடைய ஆடையை கலட்டி விடுவாரா என்ற பயத்தில்
அவளுடைய தலை, அந்த பொறப்பு என்று சொல்வார்கள், அந்த தலை முடியிலிருந்து அந்த கடிதத்தை எடுத்து அப்படியே கையில் கொடுக்கிறார். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே மதீனாவுக்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கடிதத்தை கொடுக்கிறார்கள். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மக்காவாசிகளே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவில் இருந்து ஒரு படையை திரட்டி கொண்டு வந்து மக்காவை பிடிக்க இருக்கிறார்கள். எப்படியாவது நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த திட்டத்தை வெளியாக்கியது சொல்ல வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டரை வாசிச்சதோட கடைசியில் எழுதியிருக்கிறாரு, நாங்கள் இப்படிக்கு என்று எழுதுவோமே, கடைசி இவர் தான் எழுதினார் என்று, அதை போல எழுதியிருக்கிறாரு, ஹாத்தப் இப்னு அபி பல்தான் எழுதியிருக்கிறார். கேட்டாங்க, யா ஹாத்தப், என்ன செஞ்சிருக்கிறீங்க? இது ஒரு ராஜதந்திரம், யுத்தத்தினுடைய திட்டத்தை அடுத்த ஆப்போசிட்டுக்கு சொல்றது இருக்கிறது, இது பெரும் ஒரு குற்றம், இது உளவாளிகள் செய்யக்கூடிய வேலை. இப்படி யாராவது ஒருவர் அகப்பட்டு விட்டால் அவருக்கு மரண தண்டனையை தவிர வேறொன்றுமே கிடையாது. அந்த நேரத்தில் சொன்னார்கள், ஹாத்தப், என்ன செஞ்சிருக்கிறீங்க? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், லா தஅஜல் அலை, அவசரப்படாதீங்க யா ரசூலல்லாஹ், நான் முஃமின், நான் ஒரு முஃமினான மனிதன், நான் ஒரு முஸ்லிமான மனிதன். யா ரசூலல்லாஹ், என் குடும்பத்தை நான் பயப்பட்டேன் யா ரசூலல்லாஹ், என் மனைவி, என் மக்கள், என் பிள்ளைகள் எல்லாமே மக்கால இருக்கிறாங்க, பெரும் ஒரு படை மக்காவை பிடிக்க போகிறது, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, என் மனைவி மக்களுக்கு ஏதும் ஆகிருமா என்று நான் பயப்பட்டேன் யா ரசூலல்லாஹ். அதனால தான் இந்த விஷயத்தை நான் அவர்களுக்கு நான் சொல்ல முன்வந்தேன், இந்த லெட்டர் வடிவமாக நான் எழுதினேன் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி தாருங்கள், நான் இவனுடைய இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை நான் அப்படியே துண்டித்து விடுகிறேன் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர், நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? சொன்னார்கள், அவர் பத்ர் சஹாபி அல்லவா, அவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர் அல்லவா, இப்படியாப்பட்டவரை பார்த்து நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க என்று சொல்லி கேட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஹாத்தப் இப்னு அபி பல்தாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். அல்லாஹ்வே சொல்றான் இல்லையா, அல்லாஹ்வே சொல்றான் இல்லையா, பத்ர் சஹாபாக்களினுடைய முன்பின் பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன் என்று அல்லாஹ்வே சொல்றான். நாங்க யாரு உமர் என்று கேட்டான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே ரமலானுடைய மாதத்தில் பெரும் ஒரு குற்றத்தை செய்த ஒரு சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மஜ்மாவில் வைத்து மன்னித்தார்கள். கண்ணியமானவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தன்மை என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கட்டாயம் வர வேண்டிய ஒரு தன்மை, மன்னிப்பு. நாம் எம்முடைய குடும்பத்தோடு பழகுகிறோம், புலங்குகிறோம், எம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களோடு பழகுகிறோம், புலங்குகிறோம், எம்முடைய ஊர் மக்களோடு பழகுகிறோம், புலங்குகிறோம். யாராவது ஒருவருடைய வாழ்க்கையில் எப்படியும் ஒரு மனஸ்தாபம் இருக்கும், ஒரு சண்டை இருக்கும், ஒரு குரோதம் இருக்கும். கண்ணியமானவர்களே, ஆனால் மார்க்கம் அவர்களுக்கு தவணை கொடுக்கிறது 3 நாள். 3 நாட்களுக்குள்ளால் நீங்கள் உங்களோட மனசில் இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்களை மன்னிச்சு அவருக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும். இதுதான் மார்க்கம் சொல்லுது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதே ரமலானுடைய மாதம் மக்கா வெற்றி கொள்ளப்படும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மக்காவுக்கு அப்படி நுழையும் பொழுது சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து 5 நபர்களினுடைய பெயரை சொல்லி சொன்னார்கள், இவர்களை எங்கு கண்டாலும் காபாவினுடைய புடவையை பிடித்து கொண்டு அழுதாலும் இந்த 5 பேரையும் கொலை செய்யுங்க என்று சொன்னார். ஹரம் ஷரீஃபுக்குள்ளால யார் எந்த ஒரு மனிதனையும் நோவினை செய்ய முடியாது. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் கிசாஸ், பலிக்கு பலி. தந்தையை கொலை செய்தால், தன்னுடைய தந்தையை கொலை செய்தால்
கொலை செய்தவரை இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது, அவரை கொலை செய்யலாம், பலிக்கு பலி. ஹரத்துக்குள்ளால் இருந்தால் அவரையும் கொலை செய்ய முடியாது. ஹரம் அச்சம் தீரப்பட்ட பூமி, ஹராமாக்கப்பட்ட பூமி. யாரொரு மனிதனுடைய மானம், இரத்தம், உயிர் அனைத்தும் அந்த பூமியில் இருக்கக்கூடிய நேரம் ஹராம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள் இந்த 5 பேருட பேரை சொல்லி சொன்னார்கள், அவர்கள் காபாட புடவையை பிடித்திருந்தாலும் அவரை கொலை செய்ய. அதில் ஒருத்தர் தான் இக்ரிமத் இப்னு அபி ஜஹல், அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா. இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய ஒரு விரோதி. வாப்பாவும் மகனும் சேர்ந்து அபூ ஜஹல், இக்ரிமா, இந்த 2 பேரும் சேர்ந்து இஸ்லாத்திற்கு நிறைய நோவினைகள், நிறைய தொந்தரவுகள், நிறைய அதிகமான விடயங்களை செய்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, மக்கா பிடிக்கப்படும் பொழுது சொன்னார்கள், இக்ரிமாவுடைய பெயரை சொன்னார்கள். இக்ரிமாவை எங்க கண்டாலும் கொலை செய்யுங்க என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, இந்த கேள்வி, இந்த சப்ஜெக்டை கேட்டதோடு யமன் தேசத்துக்கு அப்படி ஓடிவிட்டார். கடல் மார்க்கமாக பயணம் செய்து யமன் தேசத்துக்கு இக்ரிமா ஓடிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மக்காவை பிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் மக்காவை பிடிச்சதோட உம்மு ஹக்கீம் ரதியல்லாஹு அன்ஹா, இக்ரிமாவினுடைய மனைவி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சபைக்கு வருகிறாள். வந்து சொல்லுகிறாள், யா ரசூலல்லாஹ், இக்ரிமாவை நீங்கள் கொலை செய்ய சொல்லியிருக்கிறீங்க. அவர் பயந்து ஓடிட்டாரு, யமன் தேசத்துக்கு போயிட்டாரு. யா ரசூலல்லாஹ், அவருக்கு நீங்கள் ஒரு மன்னிப்பு கொடுக்க கூடாதா? ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்காக வேண்டி வந்திருக்கிறாள். தன்னுடைய கணவனுடைய உயிரை பாதுகாக்கும்படி கேட்டு வந்திருக்கிறாள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹக்கீமை பார்த்து சொன்னாங்க, ஹுவ ஆமீன், அவர் அச்சம் தீரப்பட்டு விட்டார். உம்மு ஹக்கீம் சொல்லுங்க, என்னையால் எந்த பிரச்சனையும் இக்ரிமாவுக்கு வராது, அவருக்கு மெசேஜை கொடுங்க. இக்ரிமாவுக்கு மெசேஜ் கொடுக்கப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மன்னிச்சிட்டாங்க, நீங்கள் வாங்க மக்காவுக்கு. அவர் சொன்னார், வர முடியாது, யாருடைய பேச்சையும் நம்ப முடியாது. மறுபடியும் மெசேஜை கொடுக்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலே உங்களை மன்னிச்சிட்டாங்க, நீங்கள் வாங்க மக்காவுக்கு. மனைவி சொல்லுகிறாள் என்ற பேச்சை கேட்டுக்கொண்டு அப்படி வாராரு மக்காவுக்கு வந்ததோட திரும்பவும் கேட்கிறார், உம்மு ஹக்கீம், நீ உண்மைதானே சொல்றாய்? ஏன்னா அவருக்கே டவுட், அவருக்கே சந்தேகம், எவ்வளோ பெரிய விரோதி நான் இஸ்லாத்துக்கு, எனக்கு மன்னிப்பு தாராங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நம்பவே இல்லாம இருக்கிறேன். உம்மு ஹக்கீம், நீ உண்மைதானே சொல்றாய்? நான் உண்மையதான் சொல்றேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல நாங்கள் போவோம். உம்மு ஹக்கீம் கூப்பிட்டு கொண்டு வாரார். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யஅதீக்கும் இக்ரிமா இப்போ உங்கள்கிட்ட வரப்போறாரு. சொன்னாங்க, முஃமினன் முஹாஜிரன், அவர் ஈமான் கொண்டவராக, அவர் முஹாஜிராக வரப்போகிறார். ஃபலா தசுப்பு அபாஹு, அவருடைய வாப்பாவுக்கு யாரும் மேசமானம் அவருடைய முன்னுக்கு என்று சொன்னாங்க. அவருடைய வாப்பாவுக்கு யாரும் மேசமானம் அவருடைய முன்னால. அபூ ஜஹலை பத்தி தப்பா பேசவானாம். அபூ ஜஹல் யார்? ஃபிரௌன் ஹாஸிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் என்று அழைக்கப்பட்டவர். ஃபிரௌன் யார்? இந்த உலகத்தில் உலமாக்கள் எழுதுறாங்க, அவனை போல ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன், ஒரு காஃபிர் இதுவரைக்கும் வந்ததும் கிடையாது, இதற்கு பின்னால் வரப்போவதும் கிடையாது. ஒரே நாளில் 30,000 குழந்தைகளை ஒரே தடவையில் கொலை செய்த கல் நெஞ்சக்காரன். பிள்ளைகளை கொலை செய்ய மனசு வருமா? 30,000 பிள்ளை. தஃப்சீர்ல எழுதுறாங்க, ஃபிரௌன் ஹாஸிஹில் உம்மா, அபூ ஜஹல் யார்? இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க, ஃபலா தசுப்பு அபான், இக்ரிமா வாராரு, முஃமினாக வாரார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறார்.
அவருடைய வாப்பாக்கு யாரும் மேசவானாம் என்று சொன்னாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், فَإِنَّ سَبَّ الْمَيِّتِ يُؤْذِي الْحَيَّ, மரணித்தவருக்கு நீங்கள் ஏசுவது உயிருள்ளவரை நோவிக்க கூடும் என்று சொன்னார்கள். என்னோட வாப்பாக்கு ஏசுறீங்க, அவர் மௌத்தாகிட்டாரு, அது உயிருள்ளவரை பாதிக்கும் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இக்ரிமா வாரார். இக்ரிமா வருகிறார். வரக்கூடிய நேரம் உம்மு ஹக்கீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். உலமாக்கள் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட இடத்திலிருந்து அப்படி எழும்பி தன்னுடைய போர்வையை அப்படியே கலட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இக்ரிமாவை தேடி அவர்கள் நடந்து கொண்டு வந்து இக்ரிமாவுக்கு அப்படியே போர்வையை போர்த்தினார்கள். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், நீண்ட காலம் கழித்து இரண்டு நண்பர்கள் சேர்ந்து மீட் பண்ணினால், சந்தித்து கொண்டால் எந்த விடயம் நடக்குமோ இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது அந்த இடத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அந்த போர்வையை போர்த்தி கேட்டார். இக்ரிமா கேட்டார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு ஹக்கீம் சொல்றாங்க, உங்களால் எந்த பிரச்சனையும் எனக்கு வராது, என்னை நீங்க மன்னிச்சிட்டீங்க என்று சொன்னாங்க. உண்மையிலே நீ என்னைய மன்னிச்சிட்டீங்களா? சொன்னாங்க, இன்னக ஆமின், இக்ரிமா நீ அச்சம் தீரப்பட்டு விட்டாய், என்னையால் எந்த பிரச்சனையும் உனக்கு வராது, என்னையால் எந்த பிரச்சனையும் உனக்கு வராது என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குணத்தை பார்த்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமாவை சொல்லி ஏற்றுக்கொண்டார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, மிக பெரும் வரலாறு. மன்னிப்பு கொடுத்தார்கள். இந்த ரமதானுடைய மாதத்தில் மன்னித்தார்கள். இக்ரிமாவையே மன்னித்தார்கள் என்றால் நானும் நீங்களும் யார்? பழிக்கு பழி வாங்கியவர்களை மன்னித்தார்கள் என்றால் நானும் நீங்களும் யார்? கொலைக்கு கொலை செய்தவர்களை மன்னித்தார்கள் என்றால் நானும் நீங்களும் யார்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்காவை அப்படி பிடிச்சு கொண்டு அப்படியே காபாவுக்குள்ளால வாராங்க, ஹரத்துட எல்லைக்குள்ளால வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே ரமதானுடைய மாதம் 1400 வருடங்களுக்கு முன்னால் காபா கிட்ட வந்துட்டாங்க. காபா கிட்ட வந்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு கோவேரி கழுதையின் மீது ஏறியவராக, பிரயாணம் செய்தவராக, தலையை குனிந்தவராக அப்படியே வாராங்க, பணிவாக வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பணிவை பார்த்து முழு உலக தலைவர்களும் இதை பற்றி அவரவர்களுடைய கிரந்தங்களில் எழுதுகிறார்கள். ஒரு நாட்டை பிடிக்க வந்த ஒரு தலைவன் இப்படியாப்பட்ட விதத்தில் வருவது இதுபோன்று யாருமே வந்தது கிடையாது. ஒரு நாட்டை பிடிக்கிற நேரம் தலை குனிந்து, கோவேரி கழுதையின் மீது தலை குனிந்து வந்த ஒரு தலைவன் இதற்கு பின்னால் பிறக்கப் போவதும் கிடையாது, இதுக்கு முன்னால் பிறந்ததும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இப்ப நடக்கக்கூடிய வல்லரசு ஆட்சியாளர்கள் ஒரு நாட்டினுடைய தலைவரை கொலை செய்துவிட்டு சொன்ன வார்த்தை, தலைவரை நாங்கள் கொண்டுட்டோம், நீங்க சரணடைங்க. ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை கைது செய்து வந்துவிட்டு முழு நாட்டையும் பிடித்து அந்த நாட்டை அழிக்கிறார்கள். பெருமையான பேச்சுக்கள். கண்ணியமானவர்களே, வரலாற்றில் எந்த இடத்திலும் பதிவு செய்யப்படவில்லை ஒரு நாடு, ஒரு தேசம் பிடிக்கப்படுகிறது பணிவுத்தன்மையை கொண்டு என்பதாக எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. அந்த காபாவை சுற்றி அத்தனை மக்காவாசிகள் 13 வருஷத்துல நபி அவர்களுக்கு ஏசியவர், நபி அவர்களை அடித்தவர், நபி அவர்களுக்கு எச்சில் துப்பியவர், நபி அவர்களுடைய கழுத்தில் ஒட்டக கொடலை கொட்டியவர், நபி அவர்களுக்கு மண்ணை வாரி வீசி அடித்தவர், தண்ணீரை தலைவலியாக கொட்டியவர், குப்பை கொட்டியவர், அத்துணை மக்கா வாசிகளும் அந்த காபாவை சூழ இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை பாராட்டவில்லை, தலையை குனிந்து கொண்டு வந்தார்கள். தலை குனிந்து வந்து எல்லாத்தையும் பார்த்து சொன்னார்கள், அன்றைய நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி அவர்களுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னார்களோ, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் உங்களின் மீது எந்த பழியும் கிடையாது, பழிக்கு பழி வாங்குதலும் கிடையாது என்று சொன்னார்களோ, இதே போல மக்கா வாசிகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது, எந்த பழியும் கிடையாது, பழிக்கு பழி வாங்குதலும் கிடையாது என்று சொன்னார்கள்.
எல்லாத்தையும் ஒரே தடவையில் மன்னித்தார்கள். அப்படியே இறங்கினார்கள். இறங்கி சொன்னார்கள். சஹாபாக்கள் அருகில் வந்தார்கள். சொன்னார்கள், இந்த பொறுப்புகள் நாங்கள் முஸ்லிம்களுக்கு இந்த மக்கா பிடிக்கப்பட்டு விட்டது, பொறுப்புகள் போடணும் என்று சொன்ன நேரம், அந்த நேரத்தில் ஹஜ்ஜாஜிகளுக்கு நீர் புகட்டும் பொறுப்பை யாருக்கு கொடுப்போம்? அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பரம்பரையாக அந்த பொறுப்பை நாங்கள் தான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஹஜ்ஜாஜிகளுக்கு நாங்களே தண்ணீர் புகட்டக்கூடிய பொறுப்பை நாங்கள் எடுக்கிறோம் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்காவில் இருக்கக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள்ல கொஞ்சம் பேர் மக்காவாசிகள், மக்காவில் இருந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் இஸ்லாம் ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் காபாவினுடைய கதவு திறக்கப்படக்கூடிய காலம், வியாழக்கிழமை நாளில் காபாவுடைய கதவை திறப்பார்கள். அந்த மக்காவாசிகளும் அந்த காபாவுக்குள்ளால் இருப்பவர்களும் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவரவர்களுக்கு சொல்லப்பட்ட அவர்களுடைய மூதாதையர்கள் செய்த அந்த ஏதோ ஒரு வணக்க வழிபாடுகளை காபாவுக்குள்ளால நுழைஞ்சி செய்வார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்குள்ளால் நுழையக்கூடிய நேரம், அந்த காபாவினுடைய சாவியுடைய பொறுப்பு உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியுடைய கையில் இருந்துச்சு. அவர் அந்த காலத்தில் காஃபிர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. அவர் தடுத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாரம் காபாவுக்குள்ளால் நுழையிறதுக்கு அவர் கையை போட்டு அப்படி தடுத்தார். உங்களுக்கு நுழைய முடியாது சொன்னார்கள். உஸ்மான், என்னை தடுக்காதே சொன்னார்கள். இந்த காபாவினுடைய சாவி, இந்த காபாவினுடைய பொறுப்பு எனக்கும் என்னுடைய குடும்பத்தையும் சார்ந்தது. எனக்கு விருப்பமானவர்களை தான் நான் இந்த காபாவுக்குள்ளால் நுழைய விடுவேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான், நீ என்னை இன்றைய நாள் தடுக்கிறாய். ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் அல்லாஹ் இந்த காபாவினுடைய சாவியை எனக்கு தருவான். அந்த நாளில் எனக்கு விருப்பமானவர்களிடத்தில் நான் இந்த சாவியை கொடுப்பேன் உஸ்மான் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நீனும் உன்னுடைய குடும்பமும் இந்த காபாவுக்கு பொறுப்பாக இருக்கிறீங்க. ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் அல்லாஹ் இந்த சாவியை, காபாவுடைய சாவியை எனக்கு தருவான். அந்த சாவியை நான் நினைத்தவர்களுக்கு, எனக்கு விருப்பமானவர்களுக்கு அந்த சாவியை நான் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியே அந்த சம்பவம் முடிவடைகிறது. அந்த நேரத்தில் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா சொன்னாரு, நீங்க இந்த காபாவுடைய சாவியை பொறுப்பெடுக்கக்கூடிய அந்த காலம் வந்தால் இந்த நாங்க குறைஷிகள் முழுக்க அழிஞ்சிருப்போம் என்று சொன்னார். அப்படி என்றால் நாங்க மௌத்தாகணும் நீங்க இந்த இடத்துக்கு வாரத்துக்கு, நாங்க சாகணும் நீங்க இந்த இடத்துக்கு வாரத்துக்கு, அது ஒரு நாளும் நடக்காது. ஏன்? மெஜாரிட்டி அப்படியே காஃபிர்கள், முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர். அவர் அவ்வளோ தைரியத்தில் சொல்றார். அல்லாஹ் தலை கீழாக மாற்றினான். ஃபத்ஹ் மக்கா பொறுப்பு போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பொறுப்புகள், இந்த பொறுப்பை யாருக்கு கொடுப்போம், அந்த பொறுப்பை யாருக்கு கொடுப்போம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபாட சாவியை யாருக்கு பொறுப்பு கொடுப்போம், காபாவுடைய சாவியை யாருக்கு பொறுப்பு கொடுப்போம்? அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், காபா கண்ணியமானது, காபா பெருமதியானது. குறைஷிகள் நாங்கள் கண்ணியமானவர்கள், குறைஷிகள் நாங்கள் பெருமதியானவர்கள். இந்த காபாட சாவிய எங்களுக்கே தாங்க யா ரசூலல்லாஹ், இந்த காபாட பொறுப்பை எங்களுக்கே தாங்க யா ரசூலல்லாஹ். நாங்க காலா காலம் கியாமத் பரியந்தம் இந்த காபாவுடைய பொறுப்பை நாங்களே செய்கிறோம். அந்த நேரத்தில் தான் சொன்னாங்க, காபாட சாவி எடுத்துட்டு வாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் இப்னு தல்ஹாவை தேடி நாங்க ஒளிஞ்சி இருக்கிறார், தலையை குனிஞ்சி இருக்கிறார், ஒளிஞ்சி இருக்கிறார். போனாங்க, கேட்கல உஸ்மான், சாவியை தாங்கன்னு கேட்கல. போனாங்க, கையிலிருந்து சாவியை பறிச்சாங்க, அப்படியே கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையில கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, யாருக்கு கொடுப்போம்? சொன்னாங்க, குறைஷிகளுக்கு கொடுப்போம். கேட்டாங்க, ஐன உஸ்மான், ஐன உஸ்மான் இப்னு தல்ஹா, உஸ்மான் இப்னு தல்ஹா எங்க? இவ்வளோ காலம் இந்த காபாவை பராமரிச்ச, இவ்வளோ காலம் இந்த காபாவை பாதுகாத்த உஸ்மான் எங்க என்று சொல்லி கேட்டாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா வாராரு, தலை குனிஞ்சி வாராரு. உஸ்மான் இப்னு தல்ஹா வந்து முன்னால நிக்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய்
உஸ்மான் இப்னு தல்ஹா கிட்ட போய் சொன்னாங்க, உஸ்மான், உனக்கு நினைவிருக்குதா, ஒரு நாள் மக்கால வச்சு நானும் என்னுடைய தோழர்களும் இந்த காபாவுக்குள்ளால நுழைய வந்தோம், நீ என்னை தடுத்தாய். அந்த நேரத்தில் நான் உனக்கு சொன்னேன், ஒரு நாள் அல்ல ஒரு நாள் இந்த காபாவுடைய சாவியை அல்லாஹ் எனக்கு தருவான். அந்த சாவியை நான் நினைத்தவர்களுடைய கரத்தில் கொடுப்பேன், எனக்கு விருப்பமானவர்களிடத்தில் கொடுப்பேன் என்று சொன்னேன். அது நினைவிருக்குதா உஸ்மான் உனக்கு? அவர் தலையை குனிஞ்சி தலை ஆட்டினாரு. சொன்னாங்க, சஹாபாக்கள் மக்காவாசிகளை பார்த்து சொன்னார்கள், இதோ இந்த கஅபாவினுடைய சாவி, இது எனக்கு விருப்பமான ஒரு மனிதருக்கு நான் இப்ப கொடுக்க போறேன், எனக்கு விருப்பமான ஒரு குடும்பத்துக்கு நான் கொடுக்க போறேன். உஸ்மான், இந்த சபையிலே எனக்கு விருப்பமானவர் நீதான் உஸ்மான் என்று சொல்லி சாவியை கையில கொடுத்தாங்க. சாவியை கையில கொடுத்து சொன்னார்கள், உஸ்மான், உஸ்மான், கியாமத் வரைக்கும் இந்த கஅபாவினுடைய பொறுப்பை, கஅபாவினுடைய சாவியை நீயும் உன்னுடைய குடும்பமுமே நீங்கள் பரிபாலனம் செஞ்சு கொள்ளுங்க, நிர்வகிச்சு கொள்ளுங்க என்று சொன்னாங்க. இந்த கஅபாவினுடைய சாவியை உன்னுடைய கரத்திலிருந்து யாரும் பிடுங்க முடியாது. அப்படி யாராவது ஒருவர் எடுத்தால் அவன் அநியாயக்காரனாகத்தான் இருப்பான் என்று சொன்னார்கள். இந்த அநியாயக்காரன் என்ற வார்த்தையை பயந்து இன்று வரைக்கும் உஸ்மான் இப்னு தல்ஹாவினுடைய குடும்பத்திலிருந்து அந்த சாவியை பறிப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. இன்று வரைக்கும் சமீப காலத்தில் கூட உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய குடும்பத்தில் இருந்த ஷைபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் தான் இன்று வரைக்கும் பரிபாலனம் செய்து கொண்டிருந்தார். தற்காலத்தில் அவர் மௌத்தாகினார். அவருடைய மகன் இன்றைக்கு அந்த கஅபாவினுடைய சாவிக்கு பொறுப்பாக இருக்கிறார். கண்ணியமானவர்களே, அன்றைய நாள் உஸ்மான் இப்னு தல்ஹா நினைச்சாரு, இவரை போல ஒரு மனிதனை நான் கண்டதே கிடையாது, இவரை போல ஒரு மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் மன்னிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபருடைய யுத்தத்தில் இருந்து திரும்பி வரும் பொழுது ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு ஒரு விருந்து வைத்தால், சாப்பாடு கொடுத்தால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போய் சாப்பிட்டார்கள். அவள் ஒரு யஹூதி பெண்மணி. சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஆட்டிறைச்சி சமைத்து வைத்திருந்தால், விஷம் பூசப்பட்ட ஆட்டிறைச்சி. அந்த ஆட்டிறைச்சியை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேச வைத்தான். அந்த ஆட்டிறைச்சி சொன்னது, யா ரசூலல்லாஹ், என்னை சாப்பிட வேண்டாம், என் மீது விஷம் பூசப்பட்டிருக்கிறது. ஒரு யஹூதி பெண்மணி நம்பி போய் சாப்பிட்டாங்க. கண்ணியமானவர்களே, அந்த ஒரு துண்ட வாயில போட்டுட்டு மறு துண்டை எடுக்கக்கூடிய நேரம் அந்த ஆட்டிறைச்சியை சாப்பிட மறுத்து சொன்னார்கள், உங்களோட கையெல்லாம் இர்ஃபஉ ஐதியக்கும், உங்களோட கையெல்லாம் அப்படி எடுத்துருங்க, உங்களோட கைகளை எடுத்துருங்க என்று சொன்னார்கள். ஏன்? இந்த ஆட்டிறைச்சியில விஷம் பூசப்பட்டிருக்குது. ஒரு சஹாபி பரிதாபம், அந்த இடத்துல பிஷ்ர் இப்னுல் பரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி அப்படியே அந்த விஷம் பூசப்பட்ட அந்த ஆட்டிறைச்சியின் மூலமாக அப்படியே மௌத்தாகுகிறார். அந்த பெண்மணியை தண்டிக்கல்ல, அப்படியே வந்தார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவளை கொலை செஞ்சு போடுவோம். சொன்னாங்க, வேண்டாம், அவளை அப்படியே விட்டு போடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிற நேரம் சொன்னார்கள், சக்கராத்துடைய நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அந்த கைபருடைய நேரத்தில் நான் சாப்பிட்ட அந்த ஆட்டிறைச்சியினுடைய விஷம் இப்போ என் மேலெல்லாம் வலிக்குது என்று சொன்னாங்க. அந்த விஷத்தின் மூலமாக என் மேலெல்லாம் வருத்தம் காட்டுது என்று சொன்னாங்க. லபீத் இப்னு ஆஸம் என்ற ஒரு யஹூதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலை வாரக்கூடிய சீப்பை எடுத்து அதில் முடிய கொஞ்சம் எடுத்து அப்படியே கொண்டு போய் ஒரு சூனியக்காரனிடத்தில் கொடுத்து 11 முடிச்சுகள் போடப்பட்ட ஒரு சூனியத்தை செஞ்சு அப்படியே கிணற்றுக்கு கீழால், ஒரு பாலடைஞ்ச ஒரு கிணற்றுக்கு கீழால வச்சு அப்படியே புதைச்சிட்டான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் காட்டுது மேலெல்லாம் வருத்தம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னென்று விளங்குது இல்லை, அல்லாஹ் விளங்கப்படுத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க. தலை மாட்டில் ஒரு மலக்கு வந்து இருக்கிறார், கால் பக்கத்தில் ஒரு மலக்கு வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த மனிதருக்கு என்ன நடந்துச்சு? தலைமாட்டில் இருந்த மலக்கு சொல்றாரு, இவர் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டதோடு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே தெரியும், நான் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறேன் என்று. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கால் பக்கத்தில் இருந்து அந்த மலக்கு கேட்கிறார், யார் சூனியம் செஞ்சா?
லபீத் இப்னுல் ஆஸம். அவர் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு ஹாதிம், நபி அவர்களினுடைய ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரர். அவர் ஒரு யகூதி. நபி அவர்களுக்கு தெரியும் இவர் யகூதி என்று. நபி அவர்களுக்கு தெரியும் யகூதிகள் அவர்கள் குழி தோண்டுபவர்கள், அவர்கள் துரோகம் செய்பவர்கள். தெரிஞ்சு கொண்டு நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க? வேலைக்கு வச்சாங்க. நபி அவர்களுடைய தலை வாரக்கூடிய சீப்பிலிருந்து முடி எடுத்து சூனியம் செஞ்சாரு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் பெரிய சம்பவம். சூனியத்தை எடுத்து அப்படியே உடைச்சி போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருத்தம் காட்டுற நேரத்தில் யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் அவருடைய பேரை சொல்லுங்க, நான் கொலை செஞ்சு போடுறோம். சொன்னாங்க, அவருடைய பேரை சொல்லி அவரை மானவங்கப்படுத்துறத நான் வெறுக்கிறேன் என்று சொன்னாங்க. அவருடைய பேரை சொல்லி அவரை மானவங்கப்படுத்தி அவரை தண்டனை கொடுத்து அவரை நோயினப்படுத்துறத நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி மௌத்து வரைக்கும் சொல்லல, மௌத்து வரைக்கும் சொல்லல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். மன்னித்தார்கள், மறந்தார்கள். ரமலானுடைய காலம் பெரும் படிப்பினை, ஃபத்ஹ் மக்கா, மக்காவினுடைய வெற்றி சம்பவங்களை படிப்போம். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு எங்களுக்கு தெரியாத சம்பவமே இல்லை. நாங்கள் போயிட்டு யாராவது ஒருத்தரோட பேசினா அவன் டாக்டர் எந்த விஷயத்தில், முழு உலகத்தை பற்றி தெரிஞ்ச டாக்டர் அவர். நாங்கள் ஆமியை பற்றி சொன்னால் அவன் எல்லா நாட்டு ஆமியை பற்றியும் பேசுவான். ஒரு நோயை சொன்னால் அவன் 100 மறந்து சொல்லுவான். அவனை பற்றி ஏதாவது ஒரு நாட்டை பற்றி சொன்னால் அந்த நாட்டோட முழு ஹிஸ்டரியும் சொல்லுவான். எல்லாம் தெரியும். ஃபத்ஹ் மக்கா தெரியா, நபி அவர்களை பற்றி தெரியா, நபி அவங்க மன்னித்த வரலாறு தெரியா. மன்னிப்பு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மன்னிப்பு கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிப்பு கொடுப்பவன் மாமனிதன் என்று மாமனிதன் என்று சொல்லுவார்கள். எனவே மன்னிப்பு கேட்போம், மறப்போம், மன்னிப்பு கொடுப்போம். சிறந்தவர்களாக வாழ்ந்து சிறந்தவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, இந்த நோன்பு பிடிச்சு கொண்டு, இந்த கடைசி நோன்பை பிடிச்சு கொண்டு உன்ன இடத்துல கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். இரவுலையும் பகல்லையும் இருட்டிலையும் வெளிச்சத்திலையும் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த ரமலானுடைய காலத்தில் உட பாவ மன்னிப்பு கிடைக்காதவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று பதுஆ செய்யப்பட்டிருக்குது. ரஹ்மானே, எங்களுக்கு மன்னிப்பு தராமல் இந்த ரமலானை பிரியாவிடை செய்ய வச்சிடாதையா அல்லாஹ். எங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களோட தவறுகள் ஒன்றை விட்டு வச்சிடாதையா அல்லாஹ். யாழ்ல எங்களோட தவறு எங்களோட மனை மக்களுக்கு தெரியாதியா அல்லாஹ். எங்களோட குற்றம் குறைகள் எங்களோட பிள்ளை குட்டிகளுக்கு தெரியாதியா அல்லாஹ். நாங்கள் செஞ்ச தவறுகள் எங்களோட சேர்ந்து வாழக்கூடியவர்களுக்கு தெரியாதியா அல்லாஹ். எங்களோட உற்றார் உறவினர்களுக்கு தெரியாதியா அல்லாஹ். எல்லா தவறுகளும் நீ அறிஞ்ச தெரிஞ்ச ரப்புயா அல்லாஹ். மிம்பர் மேடையிலிருந்து கேட்கக்கூடிய துஆவை நீ கபூல் செய்கிறாய் ரஹ்மானே. எங்களோட எல்லா தவறுகளையும் மன்னிச்சிடியா அல்லாஹ், பரிசுத்தப்படுத்திடியா அல்லாஹ். யாரோட முன்னுக்கையும் தலைக்குனிய வச்சிடாதையா அல்லாஹ், கேவலப்படுத்திடாதையா அல்லாஹ். சிறந்தவர்களாக வாழ வச்சிடியா அல்லாஹ், சிறந்தவர்களாக மௌத்தாக்கிடியா அல்லாஹ். உண்ட பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக மாற்றிடியா அல்லாஹ். ரமலான் எந்த படிப்பினை எங்களுக்கு தந்ததோ அந்த படிப்பினை எங்களோட வாழ்க்கை முழுவதும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். உண்ட பயத்தை தாயா அல்லாஹ், உண்ட அச்சத்தை தாயா அல்லாஹ். கடைசி நோன்பு பிடிச்சவர்களாக கேட்கிறோம் ரஹ்மானே. எங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு சிறந்த வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். யாழ் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய இந்த யுத்தத்தை நிறுத்திடு ரஹ்மானே. யாழ்லா முஸ்லிம்களுக்கு கொடுத்த வெற்றியை அல்லாஹ் முழு உலக மக்களுக்கும் விளங்கப்படுத்திறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த யுத்தத்தை நிறுத்தி அடுத்த மக்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான கண்ணியமான வாழ்க்கை நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த துஆவை கபூல் செய்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.